ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் பேசாத ஒரு பர்சன் பத்தி தான் பேச போறோம். பேசாத ஒரு விஷயத்த பத்தி தான் பேச போறோம். ஸோ அது என்ன அப்படின்னா, நித்யானந்தா இறந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு நியூஸ் இப்போ பயங்கர ஹாட்டா பரவிக்கிட்டே இருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு பல வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோட உண்மை என்ன அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்றேன். வாங்க பார்க்கலாம். ஸோ பல வருஷமா தேடப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு குற்றவாளி நித்யானந்தா, ஆன்மீக குற்றவாளி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நித்யானந்தா அப்படிங்கிறவரு திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு சிறிய கிராமத்துல பிறந்து இளம் வயதிலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு வந்த ஒருத்தர். வந்த புதுசுல நல்ல பெயர் எடுத்தாரு. அவரை நம்பி நிறைய பேர் அவரோட ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க ஆரம்பிச்சாங்க. அவரோட பேச்சுகளுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவரை பின்தொடர நிறைய பேர் வந்து ஆன்மீகத்துல போயிட்டு சேர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஒரு சர்ச்சையில சிக்கினாரு. அந்த வீடியோ நம்ம எல்லாருமே கண்டிப்பா பார்த்திருப்போம். யாருமே மறந்திருக்கவே மாட்டோம். அப்பெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்போம் நினைக்கிறேன் அந்த நியூஸ் வரும்போது. ஸோ நடிகை ரஞ்சிதாவோட வந்துட்டு அவர் ஒன்னா இருக்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நிறைய வெளியாகி, ஸோ அதுக்கப்புறமா அந்த விஷயத்துக்கு அவர் வந்து போலீஸ் வலை போட்டு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அவர் கிடைக்கவே இல்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா திடீர்னு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. என்ன அப்படின்னு, நித்யானந்தா தனக்குன்னு ஒரு தனி நாடையே உருவாக்கிட்டாரு. இப்ப அந்த நாட்டுல தான் இருக்காரு. ஆனா அந்த நாடே எங்க இருக்குன்னு தெரியல. எங்கேயுமே அது கிடைக்கல. அதாவது கடல்லே இல்ல அப்படின்ற மாதிரி அந்த நாடு நாட்டிலேயே இல்ல. சோ அப்படிப்பட்ட ஒரு தனி இடத்தை உருவாக்கி தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை அவர் உருவாக்கி வச்சிருக்காரு. சோ அவரை ஃபாலோ பண்ற அந்த ஆன்மீகவாதிகள் எல்லாமே அவரை தேடி அந்த நாட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அந்த நாடோட பேர் என்ன அப்படின்னா கைலாசா அப்படின்ற ஒரு இடத்தை வந்து உருவாக்கி இருக்கிறதாவும், அந்த இடத்துல எல்லா நாடுகள்லயும் இருக்கிற மாதிரி ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாமே அவர் வந்து கட்ட போறதாவும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த விஷயம் பயங்கரமா பரவ ஆரம்பிச்சது. ஸோ இன்டர்போல் போலீஸ் வந்து அவங்கள பயங்கரமா தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. உலக நாடுகள்ல எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி வலை வீசி தேடாத குறையா வந்து அவரை பத்தின நியூஸ் வந்து பரவிக்கிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு எல்லா விஷயமும் வந்து அவரு ரொம்ப இல்லீகலா வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இல்லீகலா பண்ணாரு. ஆனாலும் அது எல்லாமே வீடியோஸா போட்டுட்டு யூடியூப் மூலமா தன்னோட ஆன்மீகவாதிகளுக்கு, தன்னோட சொற்பொழிவாளர்களுக்கு அது எல்லாத்தையும் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். சோ கைலாசா அப்படிங்கிற ஒரு இடத்தை அவர் சொந்தமா வாங்கி அதை ஒரு நாடா உருவாக்கிட்டாரு. ஒரு தனி மனிதன் எப்படி ஒரு நாடை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி பல பேர் பல கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதோட உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய பொலிவியா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இடம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தீவு, அதாவது அந்த தீவு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான் காடுல தான் இருக்கு. சோ அந்த அமேசான் காடுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பழங்குடியின மக்கள், மலைவாழ் மக்கள், காட்டு இனத்தவர்கள் எல்லாருமே அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இவரு அந்த இடத்தை வாடகைக்கு எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. வாடகைக்கு எடுத்துட்டு அதுக்கு அவர் மாசம் மாசம் பே பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும், அந்த இடத்துல அதுக்கான ஒரு டீல் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. சோ அந்த டீலை போட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்யானந்தரோட சீடர்கள் தான் வந்து போட்டிருந்தாங்க. அந்த இடம் எவ்வளவு பரப்பளவு கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா வந்து சிங்கப்பூர் வந்து சொல்லுவோம். சிங்கப்பூர் அப்படிங்கிறது ஒரு மினி கண்ட்ரி தான். ஆனாலும் அந்த சிங்கப்பூர் மாதிரி 6 சிங்கப்பூர் இருந்ததா எவ்வளவு பெருசு இருக்கும். அந்த அளவுக்கு தான் அந்த தீவு வந்து பெருசா இருக்கு. சோ அவ்வளவு பெரிய ஒரு இடத்தை ஒரு தனி மனிதனால எப்படி ஆக்கிரமிக்க முடியும்? இது தெரிஞ்ச பல உலக நாடுகளோட தலைவர்கள், பல இன்டர்போல் போலீஸ்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ அந்த இடத்தை நெருங்குறதுக்கான பல வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, திடீர்னு நித்யானந்தா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியுமே வந்திருந்தது. அப்படி வந்திருக்கும் போதுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்பிட்டாங்க உண்மையிலே அவர் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. எனக்காடா எண்டு கார்டு போட நினைச்சீங்க, எனக்கெல்லாம் எண்டே இல்லடா அப்படின்னு ஒரு வடிவேலோட டைலாக வந்து சொல்லி கம்பேக் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ எல்லாம் போட்டு மறுபடியும் அவர் வந்து மீண்டு வந்து தன்னோட சொற்பொழிவுகள், ஆன்மீக பேச்சுகள் இது எல்லாத்தையும் யூடியூப் சேனல் மூலயமா தன்னோட ஆன்மீகவாதிகளுக்கும் தன்னுடைய பக்தர்களுக்கும் சொல்லிட்டு இருக்க ஆரம்பிச்சாரு. சோ அந்த வீடியோல அவரோட பக்தர்கள் எல்லாருமே தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்துகிட்டே தான் இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நித்யானந்தா கிட்ட இருந்து வரல அப்படின்ட்டு ஒரு சில கம்ப்ளைண்ட்டுமே வந்துட்டு இருந்துச்சு. சோ வீடியோஸே அவர் போடல, அவருக்கு என்ன ஆச்சு, அவர் இருக்காரா இல்லையா, அவர் இறந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி பல பேச்சுகள், பல கேள்விகள் எழுந்துகிட்டே இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, லாஸ்டா ஒரு மகா சிவராத்திரி வந்தது இல்லைங்களா? சோ அப்போ வந்துட்டு அவரு ஒரு சிவன் மாதிரி வேஷம் போட்டு ஒரு வீடியோவுமே வந்து லைவ் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க.
சோ அப்போ அந்த ப்ரோக்ராம டெலிகாஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் லைவ்ல கமெண்டே போட ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்துட்டு ஒரிஜினல் கிடையாது, இது நியூ வீடியோ கிடையாது, இது லைவே கிடையாது, இது வந்து ஓல்டு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இத பார்த்த நித்யானந்தாவோட ஐடி விங் என்ன பண்ணாங்கன்னா, உடனே அந்த ஷோவ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த லைவ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோ இதுல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது அப்ப உண்மையிலே நித்யானந்தாக்கு என்ன ஆச்சு? அவர் ஏன் இல்ல? அவர் நல்லா இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவர் யூடியூப்ல வராம இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவரோட பக்தர்கள் எல்லாருமே வந்துட்டு கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சோ இந்த நிலையில வந்து அவங்களோட சீடர்கள் கிட்ட இருந்து ஒரு ரகசிய தகவல் வந்தது. என்ன அப்படின்னா, நித்யானந்தா வந்து டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதாவும் அதனாலதான் அவர் வீடியோஸ் எதுவுமே போடல. சோ அவரோட பழைய வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து இப்ப நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம் அவரோட ஆன்மீக பக்தர்களுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ இது எல்லாத்தையும் தாண்டி நித்யானந்தாவோட சொந்தக்கார பையன் ஒருத்தவங்க வந்து என்ன பேட்டி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து நாம அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நித்யானந்தாவோட உண்மையான சீடர் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எப்பவுமே நித்யானந்தா ஒரு விஷயம் சொல்வாரு. என்ன அப்படின்னா, சனாதனத்தை காப்பாத்துறதுக்காக என்னோட உயிரையும் நான் வந்து தியாகம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா சனாதனத்தை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரை தியாகம் செஞ்சுட்டாரு அப்படின்னு மாத்தி தான் இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நித்யானந்தா இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதோட பின்னணி என்ன அப்படின்னா, நித்யானந்தாக்கு இந்தியாவில பல கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கிறதாவும் அந்த சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கான ஒரு வழிதான் இது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சோ உண்மையிலே இந்த மாதிரி பல கோடி சொத்துக்களை நித்யானந்தாவோட சீடர்களும் கூட இருக்கிறவங்களும் ஆர்டிஐ போடுறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பரப்பிக்கிட்டு இருக்காங்களா, அவங்க சொந்தக்காரங்களோட சேர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒரு கோணத்துல எல்லாருமே விசாரிச்சுக்கிட்டு வராங்க. இதுல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நித்யானந்தா மேல நிறைய பாலியல் குற்ற வழக்குகள், நிறைய பண மோசடி வழக்குகள், ஊழல் வழக்குகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குற்றங்கள் அவர் மேல இருக்கு. அது எல்லாத்துல இருந்து அவர் வெளியில வந்துட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் அவர் இந்தியாவுக்குள்ள கம்பேக் கொடுக்கறதுக்கான ஒரு சோர்ஸா தான் இந்த இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு நாடகத்தை நடத்துறதாவுமே ஒரு சில தரப்பினர் சொல்லிக்கிட்டு வராங்க. சோ எது எப்படி போனாலும் நித்யானந்தா இப்ப வரைக்கும் சாகல, அவர் நல்லாதான் இருக்காரு. சோ இது எல்லாத்தையும் தாண்டி நித்யானந்தா சாகல அப்படிங்கிறதுதான் உண்மையே. ஆனா இந்த விஷயம் எதுக்காக வந்தது அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து அவரோட சொத்துக்களை அபகரிக்கிறதுக்காகவா, இன்னொரு பக்கம் நித்யானந்தா இந்த குற்றங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படி ஒரு வழிமுறையை கையாண்டிருக்காரா அப்படின்னு பல பேர் பல விதமா பேசிக்கிட்டு வராங்க. இந்த விஷயம் இப்போ பயங்கர ஒரு ஹாட்டா போய்கிட்டு இருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கண்ணுல விளக்கெண்ணெயை விட்டு பாக்குறது அப்படின்னு எப்படி எந்த எண்ணெயை விட்டு பார்த்தாலும் நித்யானந்தாவை வந்து டைரக்டா பார்க்க முடியல, யூடியூப்ல தான் பார்க்க முடியுதுன்னு பல தரப்பினர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் நித்யானந்தா இந்த எல்லா பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வந்து மறுபடியும் அவர் ஒரு வீடியோ போட்டு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவரோட ஆன்மீகவாதிகள் அவரோட பக்தர்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்துகிட்டு இருக்காங்க. சோ ஆல்ரெடி அவரே சொல்லியிருந்த மாதிரி, எனக்காடா எண்டு கார்டு போட நினைக்கிறீங்களா, எனக்கெல்லாம் எண்டு கார்டே இல்லடா அப்படின்ற மாதிரி அவர் மறுபடியும் வந்து சொல்லுவாருன்னு எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்துக்குமே நித்யானந்தாவோட வீடியோ தான் வந்துட்டு பதிலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ கூடிய சீக்கிரம் நித்யானந்தாவை கைது செய்யணும், கைது செஞ்சு அவர் மேல சரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் பல பேர் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க அரசாங்கத்துக்கு. சோ அரசாங்கம் இப்ப அந்த வேலையில ரொம்பவே மும்மரமா இறங்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் மட்டும் கிடையாதுங்க, உலக நாட்டுல இருக்க அத்தனை பேருமே அவரை பிடிக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவரை பிடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்திருக்கு. சோ இவ்வளவு விஷயத்தை தாண்டி இப்போ கைலாச நாடு அப்படிங்கிறது எங்க இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து அவர்கிட்ட நெருங்கிடுவாங்க அப்படின்ற ஒரு நியூஸ்மே வந்திருக்கு. இது வரைக்கும் கைலாசம் எங்க இருக்குன்னே தெரியாம இருந்துச்சு, இப்ப எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நித்யானந்தா அந்த கைலாசத்துக்கு வாடகை எவ்வளவு தெரியுமா கொடுத்துட்டு இருக்காரா, மாசம் 7 லட்சம் ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்காரு. அவ்வளோ ஒரு சீப்பான ஒரு ரேட்டுக்கு தான் அந்த இடத்துல டீல் பேசியிருக்காங்க. இதை தாண்டி அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு தரும் அப்படின்ட்டுமே நித்யானந்தாவோட சீடர்கள்லாம் சொல்லியிருக்கிறதாமே ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா நித்யானந்தாவை கைது பண்ணா மட்டும்தான் இந்த விஷயம் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் நாம அது என்னன்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ அடுத்த வீடியோ வந்து அவரை பத்தின அப்டேட் என்ன அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்றேன். சோ நித்யானந்தாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான உண்மையான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.